பியூட்டிஃபுல் கேர்ள். என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவடால் பேசினாலே. யாரு? என்னம்மா ஹலோ சொன்னியம்மா? என்ன சொன்னேன்? ஓஹோ பட மாட்டேன்னு ஹரிஹரன் வந்தா நான் வைக்க ஹரிஹரன் சொன்னீங்க. ஆர்பி ஹரிஹரன், அவரை நல்லா பேசுவேன். அந்த ஆளை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அந்த ஆளை பார்த்தா எனக்கு எரியும், அந்த ஆளை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வரும். அந்த ஆளை பேசுவேன், கழுவி ஊத்துவேன், காரிக்கிட்டு துப்புவேன். முன்ன பின்ன ஆளை பாத்திருக்கியா நீ? அவரை நான் பார்த்ததில்ல, இன்னைக்குதான் முத சந்திக்கிறேன். ஆமா ஆமா. உன் பக்கத்துல நிக்கிறது யாரு தெரியுதா? ஒரு பப்புனு. அவர் தான் ஆர்பி ஹரிஹரன். மோஷன் போயிட்டுனா போய் குண்டிய கழுவிட்டா போ. அந்த மோஷன் இல்லங்க, லூஸ் மோஷனா? ஐயோ அது இல்ல, நான் மோஷன் போயிட்டேன். ஏன் அப்படி மோஷன் போற? ஐயோ நான் மோஷன் போயிட்டேன். ஆமா அவரை பேசுனீங்கல்ல பைத்தியா? அவர் பேசுனீங்க முத்துராஜன் இப்ப தெரியுதா? பரவாயில்ல வா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் வா. என்னங்க நீங்க தான் ஹரிஹரன் தெரியாம உங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். என்ன ஐயோ இந்த மேடையில் இல்ல, இனிமே எந்த மேடையிலுமே உங்களை அவதூறா பேச மாட்டேன். என்னங்க நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய டான்சரா இருந்தாலும் அப்படின்னு ஊதி தள்ளிடுவீங்களா? என்ன அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. முத்துராஜன் ஐயா பெட்டிக்கார எந்திரிச்சு மண்டி ஓட்டு நில்றா. அந்தாலும் ரெடியா இருப்பா அப்படியா இருக்கேன். என்னங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்பாங்க, கோலை பிடிச்சி மன்னிப்பு கேட்ட ஒரு ஐயோ என்னங்க எப்பா எப்பா பரவாயில்ல விடு. மிருதங்க எங்க? ஐயா தாளக்கார எங்க? மன்னிப்பு. ஐயோ நீ இப்படி கேப்பீங்க, அவங்க ஓடி போட்டாங்க. எப்பா கேமராமேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவா? அம்மா மைக் செட்டுக்காரதா ஏகட்டி இங்கட்டு அவங்ககிட்ட இங்கட்டு இது விளக்குறதுக்கா? வா முகர கடை வரும் முகர கடை. என்னங்க என்ன எதுவும் மேடையில் எதுவும் அசிங்கப்படுத்திடாதீங்க. ஒண்ணும் பண்ணல விடு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி விடு ஏன்னு ஒண்ணுமே தெரியாதா? அவ்வளவு சூப்பரா தெரியுது. ஐயா அது நல்லா தெரியுங்க, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு ஆள் பார்த்து பேசணும். சரி சரி உன்னை மன்னிச்சிட்டேன் விடு, பேச்ச விடு. இனிமே பேச மாட்டேன். சரி பரவாயில்ல, இனிமே பேசாத. மன்னிச்சிட்டேன். போயா உன் முகரையில பீச்சை கை வச்சுக்கிட்டு தேய்க்க. நீ எல்லாம் ஒரு ஆளு புண்ணாக்கு, நீ எல்லாம் ஒரு புண்ணாக்கு. அது உன்கிட்ட உன் இதுல விழுந்து மன்னிப்பு கேட்க திருச்சி விஜி லேஸ்பட்டால. ஏய் உன்கிட்ட எல்லாம் நான் தோக்குன்னு நிலைமை வந்துச்சுன்னா குருண மருந்த வாங்கி உனக்கு கொடுத்துட்டு நான் தில்லான்னு மயிருக்கு எனக்கு கொடுக்குறேன். என்கிட்ட ஒண்ணுகிட்டலாம் தோத்து போகணும் நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொன்ன மாதிரி சொல்லு. குருண மருந்த வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு காலையில வீடியோல போட்டு பாரு. கரெக்டா முதல்ல சொன்ன மாதிரி சொல்லு. தோத்து உங்க அதுல ஓன்னு விழுந்துச்சா? இல்ல முதல்ல எப்படி சொன்ன? தோத்து இல்ல அப்படி சொல்ல. ஏங்க எப்படிங்க சொல்ல? மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி போட்டு பார்க்க சொல்லுவோம். கரெக்டா சொல்லு. தோ இட் இல்ல தூ அப்படி எல்லாம் சொல்லல. எப்பா கேமராமேனை கூப்பிடு போட சொல்லு. கேமராமேன் போட சொல்லுவா. ஐயோ இல்லங்க சென்சார் கட் பண்ணாம போட சொல்லுங்க. உனக்கு நல்ல மரியாதை இல்ல. என்ன பண்ணுவ? என்னையும் போட சொல்ற அவனையும் போட சொல்ற முரகட்ட நாயே. முடிஞ்சா போடுங்க. நான் போட்டா அவன் போட கூடாது. ஏன் என்ன ஆகும்? அவன் போட்டா நான் போட கூடாது. அடையா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, இதுல என்ன இருக்கு? உனக்கு அவன் மகன் வேணும். இப்படி எல்லாரையும் மகன் நினைச்சா நான் என்னதான் பண்றது? தொடாம பேசியா என்ன? பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. நீ ஆம்பளையா அடக்க ஒடுக்கமா பேசு. முதல்ல உன் வாய் ஓவரா போகுது. உன் வாயை பிடிச்சு டாரா கிழிச்சிருவேன் நானு. ஆகா ஏங்க நானும் பாக்குறேன். என்ன ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளைய நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டு போகுது. பதிலுக்கு நீங்க வேணா நெஞ்சில கையை வச்சு தள்ளுங்க பாப்போம். நீ ஓசல புலப்புளையும் பார்க்கலாம். இல்ல நீ வரியா? வர. ஏய் இங்க வா. அவன் கை சுலுக்கி போய் அலைய வா. அவன் ஆல்ரவுண்ட் வாசிக்கதா வேணாமா? அதானே பார்த்தேன். ஏய் தொடாம பேசியா? நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். நல்லா ஆம்பளை தள்ளுன்னு தான் உன்னை சொல்றேன்.
பல்ல மட்டும் கடிக்காத, செயல்ல காட்டு. எனக்கும் ஆசை இருக்குது, குடும்பம் தடுக்குது. அதனாலதான் பொறுமையா இருக்கேன். வேண்டாம். என்ன பண்ணுவ? ஒரு அளவுக்கு தான் மதிய. என்னையா பண்ணுவ? ஏய் நீ பொம்பளை தானே? நீ ஆம்பளை தானே? என்ன ஒரு ஆம்பளை பேட்டை எப்படி பேசணும் உனக்கு அறிவு இல்ல? இருக்கு. என்ன முதல்ல நம்ம நாட்டுடைய பண்பாடு தெரிஞ்சுக்க. என்ன பண்பாடு? ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க தெரியும். வெங்காயம் நீ முதல்ல ஒழுக்கமா பேசு. வெள்ள போடு. வெள்ள வெள்ள போடு. அதானே பார்த்தேன். சொல்றத கேளு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுன்னு இங்க சுமந்திரப்பா அப்பா போதும் நீ பேசு. வெங்காயத்தை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன பண்ணுவ? உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. உள்ள உரிக்க ஒண்ணு இருக்காது, ஆனா வந்துகிட்டே இருக்கும். அது தெரியுமா? தண்ணி வரும். வரும். அதுக்காது வருமா? கண்ணீர் தண்ணி வரும். தெரிஞ்சுக்க. என்ன உரிச்சினா உனக்கு தண்ணி வரும். எனக்கு வேண்டாம் அந்த தண்ணி. அப்புறம் எதுக்கு வெங்காயம்னா? வெங்காயம் ஈர வெங்காயம். பேசு வெங்காயம். காஞ்ச வெங்காயம். நான் சொல்றேன் கேளு. ஈர வெங்காயம் பெருசா காஞ்ச வெங்காயம் பெருசா? நல்லா சொல்லி பாரு. எங்க சொல்லுங்க பாப்பா. ஈர வெங்காயம் தான் எடை கூட வரும். என்னைக்குமே ஈர வெங்காயம் என்னைக்கு வேலைக்கு ஆகாது, காஞ்ச வெங்காயம் தான் வேலைக்கு ஆகும். ஈர வெங்காயம் தான் எடை கூட வரும். எடை கூட வரும், அதை ஏமாத்துறது. அதான் தெரிஞ்சுக்கலாம். அதான் ஏமாத்துறாள் நீங்க. யாரு? நீங்க தான். போய் அந்த பக்கம். பொம்பளை பேர் பேச்சு. ஆம்பளைய பாரு, ஆம்பளை அட்ட தரத்தரம் பேசிக்கிட்டு. தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரிஞ்ச ஒரே நடன மங்கை நான் தான். கிழிச்ச 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். சட்ட ஜவுடாலு. அதான் நம்ம பண்பாடு. சரி, நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வாரான்னு காலை நீட்டினா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு. அந்த கொழுப்பு எனக்கு நிறையவே இருக்கு. அந்த கொழுப்பை கரைக்கிறேன். உனக்கு தெரிஞ்சுக்க. 1000 குட்டிச்சவர் தாண்டனாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்ன? சொல்லுங்க. கோடி ஒரு வெள்ளைனா புது துணிங்கிறது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். ஓஹோ, ஒரு செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி. குமரிங்கிறது எது வரைக்கும்? எதுல? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான். அப்புறம் உனக்கு கழட்டு முண்டையாக முள்ள எழுதிடுவாங்க. ஆமா, நாங்க கழட்டு முண்டையாயிரம், நீங்க மட்டும் அப்படியே வயசு பையனா 80 வயசுலயும் நரச்ச மிஷியை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளை பையலுக்கு உண்டு. உட்காருவேன். அது யாருப்பா கை தட்டினது? ஏன் சிங்கங்க இந்த ரோஸ் கலர் சொல்றதானே? 80 வயசுல மீசிய முறுக்கி மேடையில உட்காருவீங்க. அடுத்து என்ன பண்ணுவ? அது பண்ற அத பண்ணு. ஏன் பண்ண முடியாது? பேச்சு பேசுற நல்ல ஆம்பளை கள்ள தூக்கு கருப்பிடித்தாருன்னு சொல்ல வரைக்கும் வேலை வைப்பேன். உடம்ப பக்குவமா வச்சுக்கிட்டா எப்பவும் பார்க்கலாம். இப்படி கீழே உளுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலங்கிற கதை. நான் உனக்கு கேக்குறேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஆம்பளை பையன் செய்யறத பொம்பளை செய்ய முடியாது. செய்வேன். வாய் பேசலாம், நான் செய்வேன். வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க இந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு மேல நான் செய்வேன். ஆணுக்கு பெண் சமம் இந்த உலகத்துல பேசுறீங்களா? ஆமா, சமமா இருக்கீங்களா? சமம் தான். அப்படியா? ஆமா. இப்ப நான் ஜெயில செஞ்சு விடுவேன், செய்வேன், மாட்டிக்கிடுவேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏற்கனவே கேவலப்பட்டிருக்கேன். இந்த கூட்டத்துல என் பங்காளிய முன்னாடி கேவலப்பட்டிருக்கேன். என்ன கேவலப்பட்டேன்? இப்படி வரப்போற இல்ல இல்ல, இதுக்கு முன்ன என்னமே கேவலப்பட்டேன்னு உங்க கால்ல விழுந்ததா? சிங்கத்தை சொன்ன கேள்வி அடிச்சா அப்படி. ஐயோ, அதுக்குதான் உங்களுக்கு மண்டையில முளைச்சாலுன்னு சொல். மண்டையில முளைக்கிறது குண்டில முளைக்கிறது தேவையில்லை. பேச்சு பேச இருக்கையில மேல தொட்டு பேசுன எதுக்கு? நான் உனக்கு பொண்டாட்டியா? ஏய் ஆமா. ஏய் பிரகாஷ், அட்வான்ஸ் கொடுக்கும்போது என் மைண்ட் சொல்லி தான் கொடுத்தேன். முதல்ல பஸ் காசு கொடு, நான் ஊருக்கு போறேன். ராத்திரி 10 மணில இருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டியா? அப்படி ஒண்ணும் சட்டம் கிடையாது. அதான் அறிகரனுக்கு திருச்சி வீச்சி பொண்டாட்டினா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி வப்பாட்டி. ஏய் போய் அவன் வாயில டட்டால ஊத்தி கழுவ. பொண்டாட்டியே வேணாங்கல, வப்பாட்டி வேற. அதுக்கு தான் மவுஸ் கூட வேண்டாங்கற. சரி, நான் செய்வேன் இல்ல செய்வேன். இந்த பப்ளிக் பிளேஸ் இந்த ஊர்ல கும்பாஷம் நடக்க போகுது. சரி, கும்பாஷம் நடக்க போகுது 6 மணிக்கா 7 மணிக்கா? அது எத்தனை மணிக்கு நடந்தா சரி. சரி நடக்கட்டும். அதுக்கு முன்னாடியே நம்ம செய்வோமா? அதுக்கு முன்னாடியே இந்த சட்டை வேட்டி, இந்த வேட்டி சட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீங்க எங்க நீ வா பாப்போம். எப்படி வருவீங்க? ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிக்க. நீ 15 ரவுண்ட் அடி போதும், உனக்கு சலுகை. நீங்க ஒத்த கோமணம் கட்டி தள்ளுபடி. போயா வென்று. நீ என்ன ஒத்த கோமணம்? நான் உடம்புல ஒட்டு துணி இல்லாம 15 ரவுண்ட் என்ன 20 ரவுண்ட் வர. 20 ரவுண்ட் நான் நல்லா வேடிக்கை வைப்பேன். ஏய் மொட்டை குண்டியாவா? ஆமா. ஏண்டி கும்பாபிஷேகம் பண்றதா இல்ல வேற என்ன பண்றதா? நீ தானே சொன்ன நான் ஒட்ட துணியில வருவேன்னா, நான் அதுவும் இல்லாம வரேன். என்ன பேசு? ஆணுக்கு பெண் சரிசமம் இருக்காங்கல்ல, நீ ஒட்டு துணியில வந்தா நான் மொட்டை குண்டியா வர. பேசு. நீ வீம்புக்கு பேசுற. இந்த வீம்பு காரியத்துக்காக கிட்ட போட்டி போடாத. ஏய் வேண்டாம், அவுத்துருவேன் நானு. ஊரை கெடுத்து போடாத. அவுத்துருவேன், அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். பச்சை பிள்ளையில அக்கு பயந்துக்கறான். இருக்கட்டும். காலையில வேப்பல அடிச்சு மந்திரிக்க முடியாது. இது ஏற்கனவே அப்படிதான் படுத்து கிடக்கு எல்லாம். நான் கேக்குறவனே உன வாய் பேசுறீல, நான் கேக்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டு பண்ணா நீ? ஆமா. கலாச்சாரம் தெரியுமா? தெரியுமே. பண்பாடு தெரியுமா? தெரியுமே. மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்.
கேட்டா பதில் சொல்லுவியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டயா? என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்ற? அப்புறம் நான் வல்லன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? கொஞ்சம் கூட கூச்சல மாடு அதை உள்ள வை. நான் தான் ஒரு ஆம்பளை பையன் கேட்கறேன், வயசுக்கு வந்துட்டியான்னு. கூச்சலாச்சம் இல்லாம எப்ப கூச்சம்? அது ஓம் பக்கத்துல கீழே கூச்சம். முடிவு பண்ணிட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். ரைட். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? அப்பயே விட்டுட்டாங்க. ஏடி குச்சி கட்டும் போதா உள்ள விட்டாங்க? என்னையா நீ தானே உள்ள விட்டாங்களான்னு கேட்டேன். குச்சிக்குள்ள விட்டாங்களா? அததான் நானும் சொன்னேன், நல்லா விட்டாங்க. நான் குச்சிக்குள்ள விட்டாங்களான்னு கேட்டேன். எப்போ குச்சிக்குள்ள விட்டாங்களா? நல்லா. சரி. விட்டுருக்காங்க. சாமான் போட்டாங்களா? போட்டாங்க. அதே போட்டாங்களா? எதுவுமே கூச்சம்லாம் சொல்றாடா. பத்தி கவலையே பட மாட்டேன். என்ன சாமான் போட்டாங்க சொல்லு. அந்த சாமான் தான். எந்த சாமான்? அத இரும்புயா. இரும்பு சாமான்லாம் நீ உன்னால தாங்க முடியாது. வேற எது தாங்குறது? செத்து போவ. சொல்றேன். நினப்பு பொழப்ப கெடுக்குது. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். ஒரு உலக்க போட்டாங்க, ஒரு விளக்கமாறு போட்டாங்க, ஒரு கற்கருவா போட்டாங்க. இது ஏன் போடுறேன் சொல்லு பாப்போம். சொல்லவா? சொன்னா ஒத்துக்குறியா? சொல்லு. அந்த உலக்க எதுக்கு தெரியுமா போடுறாங்க? அதுல அந்த இரும்பு புடி இருக்கு பாத்தீங்களா, அத பார்த்தா பேய் பிசாசு பயந்து போயிரும். அடுத்து அந்த விளக்க மாதிரி எதுக்கு தெரியுமா போடுறாங்க? பேய் பிசாசு பயந்துரும் இரும்ப பார்த்து. ஆமா. ஏன் பேய்க்கு என்ன காக்கா வளப்பா வந்திருக்கு? ஏங்க கன்னி பொண்ணு, வயசு பொண்ணு, கன்னி தீட்டு எங்கடான அலையுமா? கன்னி தீட்டு அப்புறம் இங்க சொல்றீங்களே. நான் கேக்குறேன், உங்களை வயசுக்கு வந்தா 1 மாசம் கொண்டு ஒதுக்கி வைக்கிறாங்களே, ஏன்? அதான் தீட்டியா? தீட்டுனா என்ன? அட தீட்டுன்னா அந்த 30 நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த குடிசையை விட்டு வெளியில வரக்கூடாது. ஆம்பளைங்க முகத்தை பார்த்தா பரு வந்துருமா. அட அதெல்லாம் தீட்டுனா என்ன? அட தீட்டு அதெல்லாம் நான் காமிக்கவா முடியும்? இப்ப முதல்ல ஏன் உங்களை தொட்டா செத்து போமா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன தீட்டு? தொடக்கூடாது. என்ன தீட்டு? கன்னி தீட்டு, கண்ணு போயிருங்குவாங்க. கன்னி தீட்டும் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. நான் சொல்றேன். என்னது தீட்டுங்கிற வார்த்தை யாருக்கு சொன்னான்னு தெரியுமா? யாருக்கு? இன்னைக்கு தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. அது உங்களுக்கு சொன்னதல்ல. நீ வயசுக்கு வந்துட்டீனா உன்னைய கட்டிக்க போறான்ல முறக்காரன். ஆமா. மாமே மகன் அத்தை மகன் இருப்பான்ல, நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. டேய் உங்க அத்தை மகன் வயசுக்கு வந்துட்டா தீட்டு. அத்தை மகன் வயசுக்கு தான் தீட்டா? அட உங்க அக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா தீட்டு. எப்ப உட்காந்துக்கிட்டு அப்பயே வா. அட சொல்ற கிழமை உன் புத்தி தீட்டு. ஓ கூர்மையா தீட்டி வை. நீ எப்படி அவளை வச்சு குடும்பம் நடத்தலாம், காசு பணம் சேர்க்கலாம், அதுக்கு சொல்ற. இப்ப நான் கேட்கிறேன், சரி தீட்டுன்னா செத்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறாங்க. ஆமா. செத்த வீட்டுக்கு போனா நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்கிறாங்க. போக கூடாது. விபூதி வச்சுட்டு போனா தப்பு. தப்புயா? சரி. செத்த வீட்டுக்கு நம்ம விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்கிறானே, பணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார்ந்துருக்காங்களே, அது தீட்டு இல்லையா? அதானே. அது எதுக்கு போட்டாங்க நான் கேட்கிறேன். தெரியுதா? இப்ப தீட்டுங்கிற ஒரு வார்த்தையே என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்ப நான் கேட்கிறேன், உலக்க ஏன் போடுறான்னா பேய் விசாசுக்கு அல்ல. இன்னைக்கு சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வரும் சந்ததிகளுக்கு நீ சொல்லு. நான் சொல்லவா? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி அப்படி நின்றுக்க. இப்ப நீ உலக்கைய தாண்டிட்ட. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. இப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். எத்தனை தடவை பாக்குறது? அப்ப அப்படி குனிஞ்சு பார்க்கும் மனசு நினைக்கணும் என்னன்னு. ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். அடி ஆத்தி இல்லன்னா அவ்வளவுதான். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்து. அரிசி குத்து அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கைய மாத்தி உலக்கைய கைய மாத்தி இல்லையா? அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அப்படி குத்துற வேலை நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் விளக்கமாறு போடுறானே. அது பேய் வந்துச்சுன்னா உன்னை விளக்கமாத்திலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு. பேய் என்னமோ விளக்கமாத்திரம் அடிக்கிறது பயந்துடுவோம். அதை பார்த்தா பயந்து போயிருயா? பைத்தியம் அது அல்ல. விளக்கமாருடைய ரகசியம் என்ன தெரியுமா? நல்லா கவனி. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கை நீ தேடினீனா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். சரி, அந்த உலக்க அதே மாதிரி இருக்கணும்ல. காட்டத்தான் அந்த விளக்கமாறு. ஓஹோ. அதை விடு. அது கற்கருவா போறானே. கற்கருவாவும் அது இரும்பு தானே, அதை பார்க்கும். இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய தேடுனீனா உன் புருஷன் உன்னைய கற்கருவால குறன்னு அறுத்து விடுவான். நான் திருப்பி அதை பிடிச்சி குறன்னு அறுத்து விடுவேன். காட்டத்தான் அந்த கற்கருவா. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க. 40 வருஷம் ஆகும். இன்னும் 40 வருஷமா? சின்ன பிள்ளையா இருக்க. சரி விட சமாதானமா போவோம். ஐயா நீ இவ்வளவு விஷயம் பேசினா உன்கிட்ட நான் சமாதானம் வந்துருவேனா? வேலையை பாரு. தொடாதையா முதல்ல. என்ன தொடாதங்கிறப்ப அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம இருந்தா வேற புள்ளைய அமுக்கிட்டு என்னைய சொல்லி போட்டுட்டு உருட்டு. அது என்னன்னு தெரியல. யாரை போட்டு அமுக்கலாம் எனக்கு ஓஞ்சா இப்படியே எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே வசனம் தான். வார்த்தை மாறாம அடி ஆத்தி
ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. நீ பாடின பாட்டுல ஒன்னொன்னா இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கு பாரு. நல்லா காயுதுன்னு உன் குலா காயுதுன்னு எங்க கமான் டெல் மீ. நான் 7 வயசுல எழுதி என்ன உறிஞ்சா ஏறு எதுல உலகநாடு ஏறு செவாலியே ஏறு சுடர்மணி ஏறு முட்டுச்சா ஏறு வந்து ஏறு. எனக்கு ஒரு ஆள் விளம்பரம் நீ தாண்டி பண்ற ஒருத்தையும் சொல்றது இல்ல அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா ஏறா இல்ல ஏலா? ஐயா ஏழு லூ போடுறேன். ரூ போடக்கூடாது. அப்ப என்ன வைக்கிறீங்க? இளநீ. உண்மையிலேயே இளநியா தர்பூசணியா? ரெண்டும் ஒரே கலரு, ரெண்டும் சூட்ட தடிக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? இளநிய விக்க வந்தா போய் அந்த பக்கம் என்ன பேசலமா எங்க அம்மா இவ்வளவு நேரம் நல்லா நாகரிகமா பேசுனீங்க. இப்ப ஏன் அவங்க அம்மா பேசுறீங்க? என்ன கோவம் வராதா? அப்புறம் அவங்க அம்மா பேசுறாங்க. அவங்க அம்மா பேசினா உனக்கே அங்க கோவம் வருது. எனக்கு பொல்லா கோவம் வரும்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மால நீ வச்சிருக்கியா? அம்மா மாதிரி இல்ல கேக்குறேன். உனக்கு மகளா இல்ல எனக்கு அண்ணன்? அப்ப அவங்க அம்மா அது கோபப்படுறாங்க. பெத்த தாய். சரி சரி இளநிய விக்க வந்தா அம்மா அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி அவன் கரெக்டா மியூசிக் ஃபைனல் கொடுக்குறானே. அதுல இருந்தாலும் அனுபவம் ஜாஸ்தி. கேட்கிறேன் உனக்கு அப்படிதான். என்னங்க நம்ம செவன இருந்தாலும் இந்த அளவுக்கு குடுக்குற கூடல செய்யணும் போல இருக்கு. மியூசிக்லயே நம்மள செய்ய வச்சிருக்காங்க. ஆமா என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இதையே செய்யறீங்க? வேற மாத்தவா? ஆமா மாத்தி மாத்தி திரும்பிக்கிறீங்க நல்லா. சங்க ஊதுறேன். நீங்க இங்க வாய வச்சிட்டீங்க. எங்கடி வாய வச்ச? இங்கதான். கிட்ட வந்து மோத முத்துராஜனே நீ பாத்தியா இல்லையா? ஏமா எங்கடி மாசாரு? இந்த இடத்துல. சரி சரி போமா கிட்டத்துல காமிச்சிட்டு வா. டேய் வாடிங்க. விஜி என்னங்க? விஜி நான் தான் யாரு இல்லைன்னா விஜி நான் தான் யார்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? நான் உன்னை ஓப்பனா நல்லா அந்த கதவுக்கு மட்டும் என்ன விட்டு தொலைங்கடான்னா கேட்குறீங்களாடா? இப்படியே குறைக்குதே என்ன ஊத்தாம. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியுமா? இல்லைங்க நீங்க வேணா என்னை ஓப்பனா. ஓகே தொப்பி ராஜா அருண் பாண்டி எழுவனப்பட்டி அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். நீ என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறீங்க? லைட் அடி பாட்டுங்கப்பா. இருமா இங்க இருங்க.
கேட்கறியா கேட்க வந்தேன். அக்கா நான் என்ன சொல்றேன்னா 2 பேருமே மனம் திறந்து ஓப்பனா ஓகே. டேய் பெட்டியை நொறுக்க போறோம் பாரு. உனக்கு அதுக்கும் சம்மதம் இல்லைன்னா அந்த பொட்டிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஏமா உனக்கு அவங்களுக்கு எது கஞ்சி தண்ணி வாங்கி ஊத்துறியா? காலையில ஊத்துவல்ல நீ தான் ஊத்துறியா தவிர அவங்களுக்கு ஏன் ஊத்துற மாதிரி தெரியல. உனக்கு அதுக்கும் சம்மதம் இல்லைன்னா நாங்க 4 பேர் ஓப்பனா. வெரி குட். அதுக்கும் வெரி குட் ரியா பரவே. சரி சரிப்பா. உனக்கு என்னடா வேணும்? மாப்ள. மாப்ள. பிரேஸ் மாப்ள. முத்துராஜன் நீனாவது எனக்காக பேசுன. யாரு உங்க அண்ணனா? எங்க அண்ணன். மச்சான் முத்துராஜ் மச்சான் அவனுக்கு ராஜேஷர் என்ன வேணும் உனக்கு? அவரு குருநாதர். குருநாதர். இதுக்கு நான் என்ன முறை சொல்லி கூப்பிடுறது? ஆமாங்க எந்த பாட்டு புது பாட்டு பண்ணாலும் அவர் பெட்டில தான் அரங்கேற்ற பண்ண குருநாதர். சாவல வணக்கம் சாவல. தர்மலிங்க என்ன வேணும்? அண்ணன். வாங்க மச்சான். ஐயா பெரியவரே வணக்கம் மச்சான். பெரியவரா? உன்னை நான் எப்படிலாம் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் தெரியுமா? போய் தானே சொல்றீங்க. உண்மையா சொல்றேன். நிஜமாவா? சொல்லட்டுமா? யூடியூப் ஓடுது. ஓடுற அங்கனே தான் இருக்கு. அப்படியே நிக்குமா? காலைல ஓடும்ல. இறக்கிட்டா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே என் மனசுல உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அருமை என்ஆர் வி போஸ் அவர்கள் டிஎன்டிசி டிரைவர் எழுவன்பட்டி சார்ந்த அன்புள்ளவர்கள் இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 100 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். உன் மனசுல என்ன இருக்கு? எனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி
பண்ணி இப்ப காதல் பண்றோம். கல்யாணம் பண்ணோன்னு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். அப்ப நீ எதுவுமே பார்க்க மாட்டீங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? கை வலிக்குது மாமா அப்படின்னா மாத்திட்டு வேற எதுலயே செய்ய வேண்டியதானே? கொஞ்சம் கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். ஆமா கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். ஆமா இழுத்தரைக்கிற போது இழுத்தரைக்கிற ஆளு அடுத்த மாத ஆளு இழுத்தரைக்கிற ஆளு கை வலிக்குது மாமா கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். ஆமா அம்மி இறப்பது பொம்பளவு தண்ணி அதுக்கு போய் அளவுக்கு அம்மி இறப்பது பொம்பளவு தண்ணி அதுக்கு போய் வலிக்குது பொம்பளை அம்மி அரைக்கிறதுக்கு இவ்வளவு சோம்பேத்தனப்பட்ட வலிக்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்க. அப்புறம் மிக்சியில் போட்டு டொரு டொருன்னு அடிச்சு தான் குழம்பு வைக்கணும். மிளகா அரைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மனுஷன் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும்னா அவன் ஒரே ஒரு சமாச்சாரத்தை விட்டுட்டா குடும்பம் நல்லா இருக்கும். அது என்ன சமாச்சாரம்? ஒரு சமாச்சாரம் தண்ணியை விட்டா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த தண்ணியை குடி தப்பு இல்லை. நான் சொன்ன தண்ணி சாராயங்கிற சரக்கு. அதனாலதான் குடும்பம் கெட்டு போய் கிடக்கு. குடிச்சா இந்த உலகத்துல என்னென்னவெல்லாம் நடக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா.
அடி ஓடி வாடி என் ஜோடி எனக்கு ஒண்ணு தாடி பணமத்தும் ஏறிப்பது நீரக்க பான நிறைஞ்சு கீழே பாழா போகுதே ஆடு வச்சிருந்துச்சு மாடு வச்சிருந்துச்சு ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 சென்டில் ஆடு வச்சிருந்து வண்டி வச்சிருந்த அஞ்சு வச்சிருந்து ஆளுமரசை நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்தை போது எல்லாமே முடிஞ்ச பின்னே கொடலும் தானே வென்றது கைகாலு நடுங்குது தெரு நாய் கூட ஆடு வச்சிருந்து வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொல்ல வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் அது வச்சிருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் குடும்பத்தில்